குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்ட்னர்ஷிப் அக்கௌண்டிங் பார்க்க போகிறோம். ஸோ பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட்டுடைய மீனிங், டெஃபனிஷன், அதோடைய பேசிக்ஸ் என்னென்னன்றதை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ மீனிங் ஆஃப் பார்ட்னர்ஷிப். Partnership is the relationship between two or more persons who agree to carry on business and share the profit or losses of the business equally or on agreed ratio. இரண்டுக்கு மேற்பட்ட நபர்களால் ஒரு பிஸ்னஸை நடத்தி அதில் வரக்கூடிய லாப நட்டங்களை அவங்க ஒத்துக்கிட்ட ரேஷியோ படியோ அல்லது ஈக்குவலாவோ பிரிச்சுக்கிட்டால் அதுக்கு பேர் தான் பார்ட்னர்ஷிப். த பிஸ்னஸ் மே பி கேரிட் ஆன் பை ஆல் பார்ட்னர்ஸ் ஜாயிண்ட்லி ஆர் எனி ஒன் ஆர் மோர் ஆஃப் தெம் ஆன் பிகாஃப் ஆஃப் ஆல் பார்ட்னர்ஸ். அந்த பிஸ்னஸை ரன் பண்ணுறது அந்த எல்லா பார்ட்னருமே சேர்ந்து ரன் பண்ணலாம். இல்லைனா ஏதாவது ஒரு பார்ட்னர் கூட அந்த பிஸ்னஸை ரன் பண்ணி வரக்கூடிய லாப நட்டங்களை சமமாகவோ அல்லது ரேஷியோ எப்படியோ பிரிச்சுக்கலாம். இதுதான் மீனிங் ஆஃப் பார்ட்னர்ஷிப். ஸோ பார்ட்னர்ஷிப்புடைய ஃபியூச்சர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தேர் மஸ்ட் பி 2 ஆர் மோர் பெர்சன். கண்டிப்பாக இதில் 2 பேர் மேற்பட்ட நபர்கள் தான் இருக்கணும். சிங்கிளாக இருக்கக்கூடிய நபரை பார்ட்னர்ஷிப்பாக ஏற்றுக்கிற மாட்டாங்க. அக்ரிமெண்ட் அமங் பார்ட்னர்ஸ், 2 பேருக்குமே ஒரு அக்ரிமெண்ட்டு, 2 பேருக்கு மேற்பட்ட நபர்களோ தொடங்கக்கூடிய அந்த பிஸ்னஸுக்கு ஒரு அக்ரிமெண்ட் இருக்கணும். அது ரிட்டன் எழுத்துப்பூர்வமாகவோ அல்லது வாய்வழி மூலமாக இருக்கக்கூடிய ஒரு பார்ட்னராக இருக்கணும். ஏ பிஸ்னஸ் வித் ப்ராஃபிட் மோட்டிவ், கண்டிப்பாக அது ப்ராஃபிட் மோட்டிவாக தான் இருக்கும். யாருமே லாஸுக்காண்டி பிஸ்னஸ் பண்ண மாட்டாங்க. தென் ஷேரிங் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸஸ், வரக்கூடிய ப்ராஃபிட் லாஸஸை என்ன பண்ணுவாங்கன்னா ஷேர் பண்ணிக்கிடுவாங்க. பார்ட்னர்ஸ் ஜாயின்ட்லி ஷேர்ஸ் அன்லிமிட்டட் லைபிலிட்டி, அவங்களுடைய லைபிலிட்டிஸ் எப்பவுமே அன்லிமிட்டடாக இருக்கும், லிமிட்டடாக இருக்காது. இந்த ரிலேஷன்ஷிப் பார்ட்னருக்கு எப்படி இருக்குமோ ஒரு பிரின்சிபல் ஏஜென்ட் அந்த ஒரு கன்சர்னில் தான் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பார்ட்னர் இதில் 50 பேர் அதிகபட்சம் இருக்கலாம். கம்பெனி ஆக்ட் 2013 படி. ஸோ பார்ட்னர்ஷிப்பில் அதிகபட்ச நம்பர்கள் கம்பெனி ஆக்ட் படி வரும். இட்ஸ் ரெகுலேட்டட் பை தி பார்ட்னர்ஷிப் ஆக்ட். இதை நடத்துவது யாருன்னா பார்ட்னர்ஷிப் ஆக்ட் படி தான் நடத்தணும். அந்த ஆக்ட் நம்பர் 1932. இந்த ரெகுலேட்டட் பை பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932. ஸோ இந்த பார்ட்னர்ஷிப் டீடு அக்ரிமெண்ட்லாம் படிக்கிறோம். அது எப்படி இருக்கணும் அப்படின்னா, பார்ட்னர்ஷிப் டீட் இஸ் த செட் ஆஃப் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஆன் விச் த பார்ட்னர் அக்ரி ஓரலி ஆர் ரிட்டன் டு கேரி ஆன் பிஸ்னஸ். ஸோ அவங்களுடைய அந்த ஒப்பந்தமானது ஒன்று எழுத்துப்பூர்வமாகவோ அல்லது வாய்மொழியமாக இருக்கலாம். மேக்ஸிமம் எழுத்துப்பூர்வமாக இருக்கிறது கண்டிப்பாக ஒரு நல்ல சேஃப்டி, அந்த பார்ட்னர்ஷிப்புடைய டிஸ்பியூட்ஸை குறைக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த டீடு இட்ஸ் நாட் மேண்டேட்ரி. இது சட்டப்படி இந்த டீடு இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. பட் ஃப்யூச்சரில் வரக்கூடிய ஒரு ஏதாவது டிஸ்பியூட்ஸ் ஏற்பட்டால் அந்த இடத்துல டீடு கம்பல்சரியாக தேவைப்படுறதுனால இதை நம்ம டீடாக எடுத்துக்கிறது நல்லது. பட் இட் இஸ் நாட் ஏ மேண்டேட்ரி. ரீசால்வ் த டிஸ்பியூட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அமங் த பார்ட்னர்ஸ், அவங்களுக்கு ஏற்படைய அந்த குறைகளை தீர்ப்பதற்கு இந்த பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட் யூஸ் ஆகுது. ஸோ பார்ட்னர்ஷிப் டீடில் என்னென்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தா, நேம் ஆஃப் த ஃபர்ம் அண்ட் ஃபியூச்சர் ஆஃப் த பிஸ்னஸ், அந்த நிறுவனத்திற்குரிய பெயர் என்ன, அது என்ன மாதிரி தொழில் நடத்துகிறாங்க, அந்த பிஸ்னஸ் என்ன மாதிரி கேரக்டர், சுகர் ஃபேக்ட்ரியா, காட்டன் ஃபேக்ட்ரியா, இல்லை ஃபர்னிச்சரா அப்படின்ற விஷயங்களை தெளிவாக அவங்க சொல்லிடணும். அந்த டீடில் நம்ம சொல்லிடணும். நேம் அண்ட் அட்ரஸ் ஆஃப் பார்ட்னர்ஸ், எத்தனை பார்ட்னர் இருக்காங்களோ அத்தனை பார்ட்னருடைய நேமும் அவங்களுடைய அட்ரஸும் கண்டிப்பாக இருக்கணும். தென் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ என்ன பிரிவில், கேபிட்டலை பேஸ் பண்ணி பிரிக்கிறாங்களா, இல்லை ஒரு ப்ராஃபிட்டில் ஸ்டாண்டர்டாக ஒரு ஃபார்மேட் வச்சுருக்காங்களான்றது, அந்த ப்ராஃபிட் எப்படி பிரிச்சுக்கலாம்ன்ற விஷயத்தையும் சொல்லிடணும். அப்புறம் அவங்களுடைய கேபிட்டலுக்கு கொடுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட், அவங்க ஓன் யூஸுக்காக எடுத்த ட்ராயிங்ஸ்க்கு ஒரு இன்ட்ரெஸ்ட், இதெல்லாம் நம்ம சொல்லிடணும். அவங்க ஏதாவது பார்ட்னர் கம்பெனியில் லோன் வாங்கியிருந்தாங்கன்னா அந்த லோனையும் இதில் நாம் காட்டிடணும். த ரெமுனரேஷன் டு பார்ட்னர்ஸ், இப்போ அதாவது ஒர்க்கிங் பார்ட்னர் இருக்கானா அவருக்கு ஏதாவது சம்பளம் கொடுக்குற மாதிரி கமிஷன்ஸ் இருக்கான்னு சொல்லிடணும். தென் கான்ட்ரிபியூஷனாக டு கேபிட்டல் பை பார்ட்னர். ஸோ பார்ட்னருடைய கான்ட்ரிபியூஷன் என்ன. மேனேஜ்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸ் அண்ட் ஆடிட், அந்த பிஸ்னஸ்க்குரிய மேனேஜ்மெண்ட் யார், அதில் ஆடிட் பண்ணக்கூடியவங்க யார், அது வரக்கூடிய லாப நட்டங்களை எப்படி நாம் தெரிஞ்சுக்கலாம். இது எல்லாமே மீனிங் ஆஃப் பார்ட்னர்ஷிப் அண்டு டீட் இதெல்லாம் பார்த்தோம். ஸோ இந்த பேசிக்காக பார்ட்னர்ஷிப்பை பொறுத்தளவுக்கு இந்த ஆக்ட் 1932 படி செயல்படுத்தப்படுது. 2 அல்லது 2க்கு மேற்பட்ட நபர்கள் இருக்கணும். கண்டிப்பாக அதில் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ டீல் படி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்ட்னர்ஷிப் டீடு எப்பயுமே ரிட்டனாக இருக்குது பெட்டர். அந்த ரிட்டன் ஆகக்கூடிய பார்ட்னர்ஷிப் டீடில் அவங்களுடைய அட்ரஸ்ஸு, நேமு, ஃபீச்சர்ஸு, அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் அண்ட் கேபிட்டல்லாம் பார்த்தோம். ஸோ பேசிக்காக எல்லாருக்குமே ஓரளவுக்கு
பார்ட்னர்ஷிப்பை பற்றின ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ இதுதான் பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட்டுடைய பேசிக்ஸ், டெஃபனிஷன்ஸ், மீனிங். ஸோ நம்ம பார்ட்னர்ஷிப்பை தெரிஞ்சுக்கிட்டோம் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.